வெல்கம் டு ரசூல் சேனல். குவைத்தி இண்டஸ்ட்ரியில் முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் நகரம் நவீன தொழில்நுட்பத்தில் அதிகரித்து வரும் முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் பரிவர்த்தனைகளை முடிப்பதற்கும் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் உதவும் ஒரு கருவியாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ இனி இல்லை. ஏனெனில் அது இரட்டை முனைகள் கொண்ட வாளாக மாறியுள்ளது. சரியாக பயன்படுத்தினால் ஏஐ பாதுகாப்பையும் நம்பிக்கையை மேம்படுத்தியது. ஆனால் தவறாக பயன்படுத்தினால் அது நிதி மோசடி, சைபர் குற்றம் மற்றும் பொது கருத்தை கையாளுதல் ஆகியவற்றின் அபாயங்களை அதிகரிக்கக்கூடும். பல்வேறு துறைகளில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதுமைகளுக்கு ஏஐ முன்னோடி இல்லாத வாய்ப்புகளை வழங்கினாலும் தனிநபர் மற்றும் நிறுவனங்களை அச்சுறுத்தும் டீப்ஃபேக் என்று இப்போது அழைக்கப்படும் ஏஐ கருவிகளை பயன்படுத்தி மோசடி மற்றும் ஏமாற்றுவதற்கான புதுமையான முறைகள் இது கதவை திறந்துள்ளது. அமெரிக்காவில் 33% அதிகமான உலகளாவிய சைபர் மோசடி இழப்புகள் அதிகரிக்கும் என்றும் 2024 ஆண்டில் இங்கிலாந்துக்கு $1 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகளுக்கு மேல் இழப்பு ஏற்படும் என்றும் சட்ட வல்லுநர்கள் மற்றும் வணிகர்கள் எச்சரித்துள்ளனர். பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை பாதுகாக்கும் மற்றும் தொழில்நுட்பத்தின் சரியான பயன்பாட்டை உறுதி செய்யும் வலுவான சட்டத்தை இயற்றுவதிலும் தீர்வு உள்ளது என்பதை அவர்கள் செய்தித்தாளுக்கு உறுதிப்படுத்தினர். ஏஐ எப்போதும் பொருளாதாரம் மற்றும் சேவைகளின் அடிப்படை தூணாகும். ஆனால் முறையாக கண்காணிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் அது மோசடி செய்பவர்களின் கைகளில் ஒரு ஆபத்தான கருவியாகவும் மாறக்கூடும் என்று அவர் மேலும் கூறினார். குவைத் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் உறுப்பினரும் குவைத் தகவல் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவருமான டாக்டர் சபா ஜமான் செயற்கை நுண்ணறிவு இரட்டை முனைகள் கொண்ட வாள் என்று வலியுறுத்தினார். சரியாக பயன்படுத்தினால் அது பாதுகாப்பையும் நம்பிக்கையை மேம்படுத்துகிறது. ஆனால் தவறாக பயன்படுத்தினால் அது நிதி மோசடி மற்றும் சைபர் கிரைம் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும். ஏஐ நிதி மற்றும் வணிக உலகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது. பரிவர்த்தனைகளை விரிவுபடுத்துவதற்கும் மோசடி முயற்சிகளை கண்டறிவதற்கும் பங்களிக்கிறது என்று அவர் செய்தித்தாளிடம் கூறினார். இருப்பினும் பாரம்பரிய பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்த்து பிசிங் மின்னஞ்சல்கள் மற்றும் அட்டைகளை உருவாக்குதல், போலி குரல்கள் மற்றும் படங்களை உருவாக்குதல், அடையாளங்களைப் போல ஆள்மாறாட்டம் செய்தல், பரிவர்த்தனைகள் மற்றும் நிதி தரவை கையாளுதல் மற்றும் பெரிய அளவில் மற்றும் கண்காணிக்க கடினமான வேகத்தில் மோசடி நடவடிக்கைகளை தானியங்குபடுத்துதல் போன்ற சிக்கலான மோசடி மற்றும் ஹேக்கிங் முறைகளை புதுமைப்படுத்துவதற்கு எதிராக அவர் எச்சரித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டீபேக்குகள் மற்றும் நிதி மோசடியின் அளவை காட்டும் சமீபத்திய சர்வதேசிய புள்ளிவிவரங்களை அவர் மேற்கொள்ள காட்டினார். அவை 2024 இணைய இழப்புகளில் 33% அதிகரிப்புக்கு பங்களித்ததாகவும் அதே நேரத்தில் $1 பில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் திருத்தப்பட்டதாகவும் யூகே நிதி தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய தொழில்முறை சேவை நிறுவனமான டெலாய்ட் மோசடியின் வேகம் மற்றும் துல்லியம் காரணமாக 2027 ஆண்டில் ஏஐ இயக்கப்பட்ட இழப்புகள் $40 மில்லியன் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவின் சமீபத்திய பாதுகாப்பட்ட தொழிலதிபரும் பொருளாதார நிருபருமான ஹைஸ் அல்-கானிம் அவர்கள் ஆழமான மோசடி வலையில் விழுவதை எதிர்த்து எச்சரித்தார். நான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஒரு வீடியோ கிளிப் சமீபத்தில் வைரலானது. உள்ளூர் வங்கிகளால் ஆதரிக்கப்படும் ஒரு புதிய சமூக தளத்தை தொடங்குவதை விளம்பரப்படுத்தியது. வீட்டிலிருந்து வாராந்திர லாபத்தை உறுதியளிக்கிறது. இயற்கையாகவே இந்த கிளிப் முற்றிலும் பொய்யானது மற்றும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. இதில் உள்ள வாக்குறுதிகளில் உத்தரவாதமான நிலையான லாபங்கள் அல்லது அதிகாரப்பூர்வ ஆதரவு ஆகியவை அடங்கும். அவை முற்றிலும் தவறானவை. துரதிர்ஷ்டமாக நன்கு அறியப்பட்ட நபர்களின் பெயர்கள் சுரண்டப்பட்டு மோசடி மற்றும் ஏமாற்றுதலுக்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் பயன்படுத்தப்படுவது இது முதல் முறை அல்ல. தற்போதைய சட்டம் ஆழமான தவறான தகவல்களின் வளர்ந்து வரும் நடைமுறைகளை நிவர்த்தி செய்ய வல்லதா என்று கேட்டதற்கு வழக்கறிஞர் இனாம் ஹைதர் அவர்கள் பொதுவான தண்டனை மற்றும் ஒழுங்குமுறை சட்டங்கள் இருந்த போதிலும் சைபர் மோசடி குற்றங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த தற்போதைய குழி சட்டம் போதுமானதாக இல்லை என்று சுட்டிக்காட்டினார். பர்வானியாவில் 20களின் பிற்பகுதியில் வசிக்கும் ஒரு இளம் பாகிஸ்தானிய வெளிநாட்டவர் சிகரெட்டுக்காக தனது சொந்த தந்தையை கொடூரமாக கொண்டதால் ஒரு அற்பமான தகராறு இரத்த களரி கனவாக மாறியது. ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த இந்த அதிர்ச்சியூட்டும் குற்றம் ஒரு ஜோடி கத்தரிக்கோலை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. மகன் தனது தந்தையை பலமுறை குத்தி காயங்களுக்கு உள்ளாக்கும் வரை இறக்கும் வரை
விசாரணை நடந்து கொண்டிருந்த போது இந்த வழக்கு பல நாட்கள் ரகசியமாக வைக்கப்பட்டது. நன்றியற்றவராகவும் அடங்காதவராகவும் விதிக்கப்பட்ட மகனை அதிகாரிகள் இறுதியில் கைது செய்து மத்திய சிறைக்கு மாற்றினர். சிகரெட் போன்ற அற்பமான ஒன்றின் மீதான கோபத்தால் தூண்டப்பட்ட தந்தை கொலை என்ற ஒரு கொடூரமான கதையை விட்டு சென்ற குற்றத்திற்காக அவர் இப்போது கடுமையான சட்ட விளைவுகளை எதிர்கொள்கிறார். குவைத்தில் குறைந்து வரும் இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் வடமேற்கு அரேபிய தீபகற்பத்தில் இருந்து முன்னேறி வரும் பலவீனமான உயர் அழுத்த அலைப்பு ஆகியவற்றின் செல்வாக்கின் கீழ் நாடு தொடர்ந்து இருப்பதால் வார இறுதி முழுவதும் வெப்பமான பகல் நேர வெப்பநிலை மற்றும் மிதமான இரவு வெப்பநிலை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கண்காணித்துள்ளதாக செயல் இயக்குனர் திரார் அல் அலி அவர்கள் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை வானிலை வெப்பமாக இருக்கும். வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 8 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமானது வேகத்தில் காற்று வீசும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலில் 1 முதல் 4 அடி வரை லேசானது முதல் மிதமானது அலைகள் இருக்கும். இன்று இரவு வானிலை வெப்பம் முதல் மிதமானது வரை இருக்கும். கடலோர பகுதியில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். காற்று மாசுபடும். லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும். மணிக்கு 8 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும். குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். கடல் அமைதியாக இருக்கும். 1 முதல் 2 அடி வரை அலைகள் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும். வெள்ளிக்கிழமை வெப்பமாகவும் ஈரப்பதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் மணிக்கு 8 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு காற்று வீசும். சில நேரங்களில் அதிக மேகங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். கடலில் 1 முதல் 4 அடி வரை லேசானது முதல் மிதமானது வரை அலைகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு கடலோரங்களில் வெப்பம் முதல் மிதமானது ஈரப்பதம் இருக்கும். காற்று மணிக்கு 8 முதல் 30 கிலோமீட்டர் வரை மாறும். லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மேலும் கடலில் 1 முதல் 4 அடி வரை லேசானது முதல் மிதமானது அலைகள் இருக்கும். சனிக்கிழமையன்று வெப்பமான மற்றும் ஈரமான சூழ்நிலைகள் நீடிக்கும். காற்று மணிக்கு 6 முதல் 28 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு நோக்கி மாறுபடும். சிதறிய மேகங்கள் கண்காணிக்கப்பட்டுள்ளன. பகல் நேர வெப்பநிலை 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அதே நேரத்தில் கடலில் 1 முதல் 3 அடி வரை லேசமானது முதல் மிதமான அலைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை இரவு முதல் மிதமான வெப்பநிலை வரை இருக்கும். காற்று வடமேற்கு திசையில் மாறி மாறி மணிக்கு 8 முதல் 78 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சிதறிய மேகங்கள் அப்படியே இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மேலும் கடல் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும். அலைகள் 1 முதல் 3 அடி வரை இருக்கும். இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக குறைந்து உயர் அழுத்த அமைப்பு உள்ளூர் நிலைமைகளை பாதித்த அனுமதிக்கும் போது வானிலை ஆய்வுத்துறை தொடர்ந்து வானிலை முறைகள் கண்காணித்து வருகிறது. குவைத்தில் குற்றப்புலனாய்வு துறை குறிப்பாக கள்ளநோட்டு மற்றும் மோசடி குற்றங்களை தடுப்பதற்கான துறையின் இலக்கு விசாரணைகளை தொடர்ந்து குவைத் அதிகாரிகள் போலியான 20 தினார் குவைத் ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைத்தான் காவல் நிலையத்தில் 2 தனித்தனி புகார்கள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் போலி நாணயத்தால் புழக்கம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். தீவிர விசாரணைகள் மூலம் சந்தேக நபரை அடையாளம் கண்டு சட்டப்பூர்வமாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் போதைப் பொருள் உபகரணங்களை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் சந்தேக நபர் 2 புகார்கள் மட்டுமல்ல பல்வேறு ஆளுநர்களில் இதே போன்ற பல குற்றங்களை செய்ததாக ஒப்புக்கொண்டார். சபால் அகமது கடல் நகர பகுதியில் அமைந்துள்ள தனது குடும்பத்தின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி கள்ள நோட்டுகளை தானாக தயாரித்ததாகவும் அங்கு அவர் அதிக அளவு போலி நாணயங்களை சேமித்து வைத்திருந்ததாகவும் ஒப்புக்கொண்டார். அந்த விடுதியை முழுமையாக சோதனை செய்தபோது ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட அச்சு இயந்திரங்கள், டஜன் கணக்கான மைகள் மற்றும் சாயங்கள், காகித வெட்டிகள், ஆயிரக்கணக்கான பயன்படுத்தப்பட்ட தயாராக உள்ள போலி ரூபாய் நோட்டுகள், உற்பத்தியில் உள்ள நூற்றுக்கணக்கான போலி லேபிள்கள், ரசாயன பொருட்கள் மற்றும் போதைப்பொருள் சாதனங்கள் உள்ளிட்ட விரிவான போலி நடவடிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சந்தேக நபர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். குவைத்தின்
நாணயத்தின் நேர்மையை பாதுகாப்பதற்கும் மோசடியை தடுப்பதற்கும் உள்துறை அமைச்சகம் தனது உறுதிப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. குவைத் சிவில் தகவல் பொது ஆணையம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்களின்படி ஜூன் 2025 இறுதி நிலவரப்படி குவைத் குடிமக்களை மணந்த குவைத் பெண்களின் எண்ணிக்கை 2,29,885 எட்டியுள்ளது. அதே நேரத்தில் 19,724 குவைத் பெண்கள் பல்வேறு கண்டங்களில் உள்ள பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களை மணந்துள்ளனர். குவைத் அல்லாத பெண்களின் திருமணங்கள் அரபு, ஆசிய, ஐரோப்பிய, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய நாட்டினரினை விநியோகிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வகைகளில் அரபு நாட்டினருடான திருமணங்கள் மிக அதிகமாக உள்ளன என்று புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. குவைத் குடிமக்களுடனான திருமணங்களுடன் ஒப்பிடும்போது உள்ளூர் சமூகத்திற்கு வெளியே உள்ள திருமணங்கள் குறைவாக உள்ளது என்பதை கீழே உள்ள புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. குவைத் மக்கள் 2,29,885, குவைத் அல்லாதவர்கள் 19,724, ஆசிரியர்கள் அரபியர்கள் அல்லாதவர்கள் 698, வட அமெரிக்கா 418, ஐரோப்பா 270, தென் அமெரிக்கா 64, ஆப்பிரிக்கா 50, ஆஸ்திரேலியா 38. அரபு நாட்டினருடான திருமணங்கள் 18,186 உடன் இரண்டாவது இடத்தையும், அரபு அல்லாத ஆசிய நாட்டினருடன் திருமணங்கள் 698 உடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. வட அமெரிக்கர்களுடன் திருமணங்கள் 418 உடன் நான்காவது இடத்தையும், ஐரோப்பியா 270 உடன் ஐந்தாவது இடத்தையும், தென் அமெரிக்கர்களுடன் திருமணங்கள் 64 உடன் ஆறாவது இடத்தையும். இதற்கிடையில் 50 குவைத் பெண்கள் ஆசிரியர்களை மணந்து 8வது இடத்தை பிடித்துள்ளனர். இறுதியாக 38 குவைத் பெண்கள் ஆசிரியர்களை மணந்து 9வது இடத்தை பிடித்துள்ளனர். குவைத் அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களின் பிரதிநிதி மேன்மை தங்கிய பட்டத்து இளவரசர் ஷேக் சபா காலித் அல் அஹ்மத் அல் சபா அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சகோதர ஈராக் குடியரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். புதன்கிழமை இரவு ஐநா பொது சபையின் 80வது அமர்வுக்கு முன்பு குவைத் தனது உரையை ஆற்றிய பட்டத்து இளவரசர், இந்த அமர்வின் வெற்றிக்காக மேன்மை தாங்கிய பட்டத்து இளவரசரின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். சர்வதேச சட்டங்கள் மற்றும் சாசனங்களின்படி ஈராக்குடனான 162 எல்லைக்கு அப்பால் கடல் எல்லையை நிர்மிப்பதன் முக்கியத்துவத்தையும் கடந்த 3 தசாப்தங்களாக நாட்டின் தேசிய ஆவண காப்பகத்திற்கு கூடுதலாக போர் கைதிகள் மற்றும் காணாமல் போனவர்களின் பிரச்சினைகளையும் நிவர்த்தி செய்வதையும் பட்டத்து இளவரசர் வலியுறுத்தியுள்ளார். கோர் அப்துல்லா பிரச்சனையின் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தங்களை ஈராக் சகோதரர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். 80வது ஐநா பொது சபையின் அமர்வில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக அன்னலெனா பேர்பாக் ஐ மகுட இளவரசர் வாழ்த்தினார். பதவி விலகும் ஜனாதிபதி பிலிமோன் யாங் தனது பதவி காலத்தில் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டினார். விரிவான உலகளாவிய மாற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கு ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் மேற்கொண்ட ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை அவர் பாராட்டினார். எதிர்கால அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள ஐநாவின் செயல்திறனை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்த முயற்சிகளுடன் இணக்கமான UN 80 முன்முயற்சியை ஐநா பொதுச் செயலாளர் தொடங்கியதாக மகுட இளவரசர் கூறினார். பலதரப்பு சர்வதேச அமைப்பின் கட்டமைப்பிற்குள் சீர்திருத்தங்களை பற்றிய பேசும்போது ஐநாவை சீர்திருத்துவதும் இந்த முன்னுரிமைகளை முதலிடத்தில் இருக்க வேண்டும். இரட்டை தர கொள்கையை இல்லாமல் நியாயமான கொள்கையை, வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை ஒருங்கிணைக்கும் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இது நாம் வாழும் உலகத்தை பிரதிபலிக்கும் ஒரு கட்டமைப்பதற்கான சமகால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு கவுன்சிலை வலுப்படுத்தும் என்று மகுட இளவரசர் எடுத்துரைத்தார். அதே வழியில் தற்போதைய 45வது ICC உச்ச கவுன்சிலுக்கு தலைமை தாங்குவதில் குவைத் பெருமை கொள்கிறது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையை தொடரவும் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான மூலோபாய கூட்டாண்மையை வெளிப்படுத்தவும் விரும்பிய இலக்குகளை அடையவும் எங்கள் உறுதியான தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. எனவே இந்த கூட்டமைப்பு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு ஒரு மூலக்கல்லாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று மாண்புமிகு குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு உறுப்பு நாடான கத்தாருடன் கவுன்சிலின் ஒற்றுமையை மாண்புமிகு
மத்திய கிழக்கு நிலைமை குறித்து முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியிலும் ஜெருசலேம் மற்றும் மேற்கு கரை உள்ளிட்ட பாலஸ்தீனம் மீதுள்ள பகுதிகளிலும் சகோதர பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமாக அதிகரித்து வருவதாக மஹ்மூத் அப்பாஸ் கூறினார். பாலஸ்தீனிய மக்களின் 2 வருட கூட்டு தண்டனையுடன் இந்த ராணுவ நடவடிக்கைகள் மதம், சட்டம் மற்றும் மனிதநேயத்திற்கு எதிரானவை, மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை கொன்றன. அவர்களை பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள். அதே நேரத்தில் பட்டினி ஒரு போரின் கருவியாக பயன்படுத்துவது பிராந்தியத்தில் அமைதியை தொடருவதை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. இது ஜூன் 4, 1967 அன்று சர்வதேச சட்டப்பூர்வமான தன்மை மற்றும் அரபு அமைதி முன்முயற்சியின் தீர்மானங்களின்படி கிழக்கு ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீனத்தை அரசை நிறுவுவதன் மூலம் மட்டுமே அடைய முடியும் என்று மாண்புமிகு வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு பல நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்ததை குவைத் வரவேற்கிறது. மேலும் பிற நாடுகளும் இதேபோன்று நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறது. குவைத் பாலஸ்தீனியர்களின் உரிமைகளை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று மாண்புமிகு கூறினார். குறிப்பாக UNRWக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை குறிப்பிடுகிறார். குவைத் நீதி, வணிகம் மற்றும் கலாச்சார மையமாக மாற்றுவதை குவைத் விசா 2035 நோக்கமாக கொண்டுள்ளது என்று, அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் குவைத் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பங்கை எடுத்துக்காட்டுகிறது என்றும் பட்டத்து இளவரசர் கூறினார். 1961ஆம் ஆண்டு அரபு பொருளாதார மேம்பாட்டுக்கான நாட்டின் நிதியம் நிறுவப்பட்டதிலிருந்து உலகளாவிய வளர்ச்சிகளை அடையும் வளரும் மற்றும் வளர்ச்சி அடையாத நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற குவைத் அரசு எதிர்நோக்குகிறது. மேலும் 107 நாடுகளுக்கு கைகூடுகிறது என்று குவைத் அரசு முடித்தது. 2035ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் எண்ணெய் உற்பத்தி திறனை ஒரு நாளைக்கு 4 மில்லியன் பீப்பாய்களாக உயர்த்தவும் 2040 வரை அதை தக்க வைக்கவும் குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனின் நடந்து வரும் மற்றும் வரவிருக்கும் திட்டங்களின் ஒரு பகுதியாக துர்ரா வலியல் அவர்கள் தற்போது செயல்பாடுகளை மீண்டும் கடல் மற்றும் கடலோர ஆய்வுகளை தொடர்ந்து சமீபத்தில் மாதர்பா வயலில் KPEC அதன் துணை நிறுவனங்களை குவைத்மயமாக்கல் விகிதங்களை கணிசமாக அதிகரித்த உத்தரவிட்டுள்ளதாக எண்ணெய்த்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் எண்ணெய்த்துறை திட்டங்களில் பணிபுரியும் ஒப்பந்த நிறுவனங்கள் தனியார் எண்ணெய் துறையில் குவைத் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் விதிகளை முழுமையாக அமல்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு எண்ணெய் துறையில் புதிதாக பட்டம் பெற்ற குவைத் நாட்டினருக்கு ஒரு பெரிய ஆட்சேர்ப்பு இயக்கத்தின் தொடக்கத்தை குறிவைக்கும் என்றும் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. உயர்மட்ட கூட்டத்தில் தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் நவாப் சவுத் அல் சபா அவர்கள் மற்றும் மனிதவளம் மற்றும் விரிவான சேவைகளுக்கான நிர்வாக இயக்குனர் இசாம் அல் ரிபாய் அவர்கள் ஆகியோர் தலைமையில் மூத்த தலைவர்களை கொண்ட குழுவை அமைக்க KPEC ஒப்புக்கொண்டதாக அவர்கள் விளக்கினார். பெட்ரோலிய தொழிலாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் சங்க தலைவர் சவுத் அல் முத்தைரி அவர்கள் மற்றும் நிர்வாக குழு தலைவர் அப்பாஸ் அவாத் ஆகியோர் தலைமையில் அவர்கள் சந்தித்தனர். எண்ணெய் துறையில் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற டிப்ளோமாதாரர்கள் மற்றும் பொறியாளர்களை பணியமர்த்துவதற்கான விகிதங்களை அதிகரிப்பது மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுக்கான புதிய பதவி உயர்வு முறையை படிப்படியாக செயல்படுத்த பொருத்தமான தேர்வுகளை உருவாக்குவது போன்ற முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த கூட்டம் கவனம் செலுத்தியது. தகுதியான ஊழியர்களுக்கான நிலை சரி செய்த சோதனைகளை விரிவுபடுத்துவதற்கும் குவைத் எண்ணெய் டேங்கர்ஸ் நிறுவனத்தில் எரிவாயு ஆலை தொழிலாளர்களின் இடமாற்றத்தை தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் ஒரு கோரிக்கை விவாதிக்கப்பட்டது. KPEC தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் நவாப் அல் சவுத் அல் சபா இந்த கோரிக்கைகளை தனது முழு தயார் நிலை ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவை தெரிவித்தார். KPEC மற்றும் அதன் துணை நிறுவனங்களை புத்துயிர் பெறுவதன் ஒரு பகுதியாகும் அனைத்து சிறப்பு பிரிவுகளின் தேசிய பணியாளர்களை ஆதரிப்பதற்கான அதன் கொள்கைக்கு இணங்கும் KPEC சமீபத்தில் ஆங்கிலோ சாக்சன் சட்ட அமைப்பில் நிபுணத்துவம் பெற்ற சட்டத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற குவைத் மக்களுக்கான வேலைவாய்ப்புகளை அறிவித்தது. விளம்பர சேவைகளின்படி விண்ணப்பதாரர்கள் தங்கள் சிவில் ஐடி மற்றும் செயல் விண்ணப்பத்திலிருந்து பெறப்பட்ட தேசிய சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களின் 4 அளவில் 2.67 குறைந்தபட்ச பொது பட்டப்படிப்பு GPA அல்லது சதவீத அளவில் 80% அல்லது உயர்கல்வி அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வாய்மொழி மதிப்பீட்டு அளவின்படி 2ஆம் வகுப்பு நிலை செப்டம்பர் 18, 2025 வரை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட பட்டியல்களின் அடிப்படையில் மிகவும் நல்லது மதிப்பீட்டிற்கு சமானமாக இருக்க வேண்டும். குவைத்தில் உள்ள சீன தூதரகம் சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டதன் 76வது ஆண்டு நிறைவை புதன்கிழமை கொண்டாடியது.
இந்த நிகழ்வில் குவைத்தில் உள்ள தூதரக பணியாளர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க புது நபர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழா சீனா மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் தேசிய கீதங்களுடன் தொடங்கியது. சிறப்பு விருந்தினர்கள் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் பொருளாதார மற்றும் முதலீட்டு விவகாரங்களுக்கான மாநில அமைச்சர் டாக்டர் சுபைஹ் அப்துல் அஜீஸ் அல் முகைசிம் அவர்கள் மற்றும் குவைத்தில் உள்ள சீன தூதரகத்தின் பொறுப்பாளர் லியூ சியாங் அவர்கள் ஆகியோர் அடங்குவர். தூதரகத்தின் சார்பாக விருந்தினர்களை வரவேற்று சீனாவிற்கும் குவைத்துக்கும் இடையிலான சிறப்புமிக்க உறவின் வளர்ச்சிக்கு பங்களிப்பவர்களின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு நன்றி தெரிவிக்கும் உரையாக சியாங் நிறுத்தினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டதன் 76வது ஆண்டு நிறைவை அவர் எடுத்துரைத்தார். சீன மக்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர், குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை என்று குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உலகத்துடன் பகிர்ந்து கொள்வதற்கும் தனது நாட்டின் உறுதிப்பாட்டை சியாங் வெளிப்படுத்தினார். பொருளாதார அளவில் சீனா உலகளவில் 2வது இடத்திலும், தொழில்துறை உற்பத்தி மற்றும் வெளிநாட்டு நாணய இருப்புகளில் முதலிடத்திலும் இருப்பதாக சீனா இப்போது உலகளவில் 140க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிராந்தியங்களுக்கு ஒரு முக்கிய பங்காளியாக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். பெல்ட் அண்ட் ரோடு முயற்சியால் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மக்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் சியாங் விளக்கினார். ஐக்கிய நாடுகள் சபையின் வறுமை ஒழிப்பு இலக்குகளுக்கு இணங்க கடந்த 40 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 80 மில்லியன் மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதிலும் சீனா வெற்றி பெற்றுள்ளது. ஐநா நிர்ணயித்த 2030 காலக்கெடுவிற்கு ஒரு தசாப்தத்திற்கு முன்பே சீனா இந்த இலக்கை அடைந்தது. அமைதியான வளர்ச்சி மற்றும் மனித குலத்திற்கு பகிரப்பட்ட எதிர்காலத்துடன் கூடிய சமூகத்தை கட்டியெழுப்புவதிலும் சீனா அர்ப்பணிப்பை அவர் வெளிச்சம் போட்டு காட்டினார். இந்த ஆண்டு ஜப்பானிய ஆக்கிரமிப்பு மற்றும் உலக பாதுகாப்பு எதிர்ப்பு போருக்கு எதிரான சீன மக்கள் எதிர்ப்பு போரின் வெற்றியின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது என்று சியாங் வலியுறுத்தினார். மேலும் சமீபத்தில் பெய்ஜிங்கில் ஒரு பிரமாண்டமான ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இது வரலாற்றை நிகழ்த்துதல், வீழ்ந்த வீரர்களை கௌரவித்தல், அமைதியை போற்றுதல் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவற்றின் வலுவான செய்தியை அனுப்பியது என்று கூறினார். பாலஸ்தீன மக்களின் சட்டப்பூர்வமான தேச உரிமைகளை மீட்டெடுப்பதை ஆதரிப்பதில் சீனாவின் ஆர்வத்தை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். சிபிசி மத்திய குழுவின் அரசியல் பதியத்தின் உறுப்பினரும் வெளியுறவு அமைச்சருமான வாங் சி இஸ்ரேல் காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும், கத்தாரில் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள ஹமாஸ் உறுப்பினர்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்துவதாகவும், அதே நேரத்தில் மேற்கு கரை பகுதியில் அந்த அத்துமீறலை துரிதப்படுத்துவதற்காகவும் சமீபத்தில் கூறியதாக சியாங் விளக்கினார். இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல்களாகும். மேலும் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் சீனா உறுதி கொண்டுள்ளது என்றும், தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்கள் மற்றும் இரு நாடுகள் தீர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் பாலஸ்தீன பிரச்சினைக்கு ஆரம்ப, விரிவான, நீதியான மற்றும் நீடித்த தீர்வை ஊக்குவிப்பதாகவும் அமைச்சர் வாங் லி அவர்கள் வலியுறுத்தினார். ஒரு பெரிய உலகளாவிய சக்தியாக சீனா தனது பொறுப்புகளை தீவிரமாக நிறைவேற்றி வருவதாகவும், சர்வதேச சமூகத்திற்கு பொது பொருட்களை தொடர்ந்து வழங்க வருவதாகவும் கூறினார். இறையாண்மை, சமத்துவத்தை நிறைவேற்றுதல், சர்வதேச சட்டத்தை கடைபிடித்தல், பன்முகத்தன்மையை கடைபிடித்தல், மக்களை மையமாக கொண்ட அணுகுமுறை ஊக்குவித்தல் மற்றும் உண்மையான நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்தல் ஆகியவற்றை கோரும் சீன ஜனாதிபதியின் சமீபத்திய முன்மொழிவான உலகளாவிய ஆளுமை முன்முயற்சியை சியாங் எடுத்துரைத்தார். ஆளுகை முன்முயற்சியை சியாங் எடுத்துரைத்தார். உலகளாவிய மேம்பாட்டு முன்முயற்சி, உலகளாவிய பாதுகாப்பு முன்முயற்சி, உலகளாவிய நாகரிக முன்முயற்சி மற்றும் உலகளாவிய ஆளுகை முன்முயற்சி உள்ளிட்ட பல முக்கிய உலகளாவிய முன்முயற்சிகளையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். இவை அனைத்தும் சர்வதேச சமூகத்தால் நேர்மறையான வரவேற்பை பெற்றுள்ளன. கட்சி மற்றும் அரசாங்க நடத்தையை மேம்படுத்துவதற்கான 8 அம்ச முடிவை செயல்படுத்துவதன் மூலம் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தனது பணி நெறிமுறைகளை வலியுறுத்தியுள்ளது என்றார். மக்களுடன் நெருக்கமாக இருப்பது, சம்பிரதாயம் மற்றும் அதிகாரத்துவத்தை எதிர்த்து போராடுவது, ஊதாரித்தனம் மற்றும் வீண் விரயத்தை நீக்குவது மற்றும் சுய சீர்திருத்தத்தை முன்னெடுப்பது ஆகியவை இதில் அடங்கும். குவைத் மற்றும் சீனா இடையேயான ஆழமான மற்றும் நீண்ட கால பாரம்பரிய நடப்பை சியாங் எடுத்துரைத்தார். சீனாவுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திய முதல் வளைகுடா அரபு நாடு குவைத் என்று அவர் விளக்கினார். பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடனான
சீனாவின் உறவுகள் இருதரப்பு உறவுகள் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளன. சமீபத்திய ஆண்டுகளில் இரு நாடுகளின் தலைவர்களின் மூலோபாய வழிகாட்டுதலின் கீழ் இரு நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வரலாற்றில் சிறந்த காலகட்டத்தில் நுழைந்துள்ளன. வாரக்கல் கபீர் துறைமுகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முயற்சிகள் போன்ற முக்கிய திட்டங்களை பிரதிபலிக்கும் சீனாவிற்கும் குவைத்துக்கும் இடையிலான வளர்ந்து வரும் ஒத்துழைப்பில் அவர் தனது திருப்தியை வெளிப்படுத்தினார். குவைத் நுகர்வோருக்கு போட்டி விலையில் உயர்தர தயாரிப்புகளை பரந்த அளவில் வழங்கும் இருதரப்பு வர்த்தகத்தில் நிலையான வளர்ச்சியும் அவர் குறிப்பிட்டார். குவைத் சீனா நட்புறவு கிளப் சமீபத்தில் நிறுவப்பட்டது மற்றும் அடுத்த மாதம் வரவிருக்கும் குவைத் சீனா கலாச்சாரத்தின் மையத்தின் அதிகாரப்பூர்வ சிறப்பு ஆகியவற்றுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான செழிப்பான கலாச்சார பரிமாற்றத்தை சியாங் அவர்கள் எடுத்துரைத்தார். இவை இரண்டும் ஆழமான பரஸ்பர புரிதலுக்கு வலுவான மக்கள் உறவுகளுக்கு பங்களிக்கின்றன. குவைத் தனது புதிய குவைத் 2035 தொலைநோக்கு பார்வை அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் சபா அல் ஜாஃபர் அவர்களின் தலைமையில் செயல்படுத்துவதில் நிலையான முன்னேற்றத்தை அவர் பாராட்டினார். மேலும் இரு நாடுகளின் நலனுக்காகவும் குவைத்தின் வளர்ச்சி பயணத்தில் சீனா இப்போது நம்பகமான மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட பங்காளியாக இருக்கும் என்று கூறினார். இந்த கொண்டாட்டத்தில் வளர்ந்து வரும் குவைத் சீனா கூட்டாண்மையை எடுத்துக்காட்டும் காட்சி விளக்க காட்சியாகவும் சீன நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் முக்கிய வளர்ச்சி திட்டங்களை காட்சிப்படுத்தும் காட்சி விளக்க காட்சியாகவும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் காசா மக்களின் துன்பங்களை மையமாக கொண்ட மற்றொரு விளக்க காட்சியும் இடம்பெற்றது. ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் போது சீன மக்கள் அனுபவித்த கஷ்டங்களின் வரலாற்று காட்சிகளில் இதில் இடம்பெற்றிருந்தன. அவை பச்சாதாபத்தின் செய்தியை வெளிப்படுத்தின. பாலஸ்தீன நோக்கத்தை ஆதரிப்பதில் சீனாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தின. இந்த நிகழ்வின் குறிப்பிடத்தக்க அம்சம் கொண்டாட்ட மண்டபத்தின் மையத்தில் முக்கியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆடம்பரமான நாளின்று நாள் வாகனத்தின் காட்சிப்படுத்துதலாகவும் முழுமையாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனம் சீனா சமீபத்தில் அடைந்துள்ள மேம்பட்ட தொழில்நுட்ப நிலையை பிரதிபலிக்கிறது. குவைத்தில் நீதிபதி நாசர் சேலம் அல் ஹைப் அவர்கள் தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இரண்டாவது சுற்று நீதிபதி சவுத் அல் சனியா அவர்கள் மற்றும் நீதிபதி தாரிக் மெட்வாலி அவர்கள் ஆகியோருடன் சேர்ந்து அமீரை அவமதித்து அவதூறாக செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குடிமகனை விடுவித்த கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்தது. அதற்கு பதிலாக நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டுகள் கடின உழைப்புடன் கூடிய சிறை தண்டனை விதித்தது. மாநில பாதுகாப்பு அதிகாரிகள் எக்ஸ் தளத்தில் அவர்கள் விவாதங்களை கண்காணித்த பின்னர் அதே வழக்கில் தொடர்புடைய மற்றொரு நபரை விடுத்ததை நீதிமன்றம் உறுதி செய்தது. ஒரு தனி வழக்கில் அதே சுற்று ஒரு குடிமகனுக்கு ஆயுள் தண்டனையும் ஒரு ஈரானிய பெண் மற்றும் 2 எகிப்திய நாட்டினருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்தது. பிரதிவாதிகள் கடல் வழியாக 58 கிலோகிராம் ஹாசிஸ் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறையால் நடத்தப்பட்ட பதுக்கியது கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் புதன்கிழமை கூட்டுறவு சங்கத்தின் பல உறுப்பினர்கள் மற்றும் நிறுவன பொருட்களை அங்கீகரிப்பதற்காக பண மோசடி செய்தல் மற்றும் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டினரை விடுவிக்க தடுப்பு கால புதுப்பித்தல் நீதிபதி மறந்துவிட்டார். முபாரக் கபீர் புலனாய்வு மற்றும் அமைப்பு நடத்திய நன்கு திட்டமிடப்பட்ட நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக பணம் பெற்றமை மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் அலமாரிகளில் பொருட்களை வைக்க வசதி செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளை பிரதிவாதிகள் எதிர்கொள்கின்றனர் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் விசாரணை முடியும் வரை அவர்களை தொடர்ந்து காவலில் வைக்க பொது வழக்கறிஞர் உத்தரவிட்டார். கூடுதலாக டாக்டர் சுவாத் அல் சபா அவர்கள் மற்றும் பலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் மீதான தீர்ப்பை வழங்க அரசியலமைப்பு நீதிமன்றம் நவம்பர் 26 ஒரு அமர்வை திட்டமிட்டுள்ளது. இது வளர்ச்சியடையாத மனைகள் தொடர்பாக ஏகபோக எதிர்ப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து போராடுகிறது. 1500 சதுர மீட்டருக்கு மேல் வளர்ச்சியடையாத குடியிருப்பு மனைகளுக்கு சதுர மீட்டருக்கு $10 ஆண்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மனைகள் தனிநபர்கள் அல்லது சட்டப்பூர்வ நிறுவனங்களுக்கு சொந்தமான மற்றும் மனைகள் ஒற்றை அல்லது பல இடங்களில் அமைந்துள்ளதா என்பதை பொருட்படுத்தாமல் இந்த கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் $30 அதிகரித்து ஒரு
சதுர மீட்டருக்கு அதிகபட்சமாக 100 குவைத் தினார் அடையும் வரை நீடிக்கும். குவைத்தில் இன்று சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரும் நல்லாதருடன் என் இனிய பயணித்ததோட அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.